ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனலு. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சில்க் டைப் ஜுவல்லரி மேக்கிங் தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் சில்க் த்ரெட் ராப்பிங் வந்து நம்ம எப்படி பண்ணலாம், அது டிப்ஸ் என்னன்னு ட்ரிக்ஸ் என்னன்னு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது இருக்க யாருன்னா பார்க்கலன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லா புரியும். இப்போது என்னுடைய சேனலில் சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸாக வந்து வீடியோவாக நான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி என்ன ஜுவல்லரி மேக்கிங்கில் என்ன பண்ணலான்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். நான் 2 கட் பேங்கிள் எடுத்துருக்கேன். மிரர், டைமண்ட் ஷேப் மிரர், கிளிப் ஸ்டோன், இன்னும் கிளிப் ஸ்டோன் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட வந்து குந்தன் ஸ்டோன் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ, க்ளூ ஸ்டிக் பென், சிசர், இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். இது எல்லாமே நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும்தான் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோணுதோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து உங்களுடைய பேங்கிள்ஸை நீங்களே வந்து அழகுபடுத்திக்கலாம். இது சின்ன ஐடியா தான். இந்த ஐடியா வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய பேங்கிள்ஸை இன்னும் க்ரியேட்டிவிட்டியாகவும் நல்ல கிராண்டாகவும் நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வந்து அதை எப்படி பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். போன வீடியோவில் த்ரெட்டை வச்சு நம்ம எப்படி வந்து இந்த பேங்கிள்ஸில், பிளாஸ்டிக் பேங்கிள்ஸில் நம்ம வந்து ரேப் பண்ணோன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் பேங்கிள்ஸில் நீங்கள் ஃபுல்லாக த்ரெட்டை வந்து சுற்றி வச்சுட்டு நம்மளுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றோ அதை வந்து நம்ம இந்த பேங்கிள்ஸில் வந்து அழகாக நம்ம பண்ணலாம். இன்றைக்கி ஒரு அழகான டிசைன் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்ம இந்த ப்ளைனாக இருக்கிற வளையலில் இந்த த்ரெட்டை வச்சு எப்படி சுற்றணும்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை பார்த்துட்டு நீங்களும் வந்து சுற்றி வச்சுக்குங்க. இப்போ அந்த சுற்றி வச்ச அந்த பேங்கிள்ஸில் இப்போ நம்ம ஒரு டிசைன் வந்து பண்ணலாம். அது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது க்ளூ இருக்குது இல்லையா, ஃபேப்ரிக் க்ளூ வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இந்த மிரர் வந்து உங்கள்கிட்ட ரவுண்ட் ஷேப் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்மால் சைஸ், பெரிய சைஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் வந்து பேங்கிள்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கேற்றப்பல மிரரும் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து அழகாக அதில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். சப்போஸ் இதை போல் 6 கட் வளையலெல்லாம் வந்து இந்த மிரர் வந்து செட் ஆகாது, ஏன்னா வைக்கும் போதே பாருங்கள். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் இந்த மிரர்லாம் நீங்கள் செட் பண்ணணும். உங்களுடைய டிசைனை நீங்கள் வந்து செட் பண்ணணும். ரவுண்ட் ஷேப் நீங்கள் வந்து அந்த மிரராக யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து ஸ்மாலாக இருந்தால் மட்டும்தான் இதை மாதிரி பேங்கிள்ஸ்க்கெலாம் அது வந்து செட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து இதுவே வந்து பெருசாக, ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா, இந்த பேங்கிள்ஸ் ஒரு அகலம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் பெரிய சைஸ் மிரர் கூட நீங்கள் வாங்கி பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நான் இந்த க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த க்ளூ வந்து ஓரளவுக்கு நல்லாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், நல்லா ஒட்டிக்கும். சில்க் த்ரெட்டில் வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து நல்லா ஒட்டிக்கும். ஆனால் நீங்கள் வந்து ட்ரையிங் டைம் வந்து இது கொடுக்கணும். இப்போ இந்த மிரர் இருக்குது இல்லையா, டைமண்ட் ஷேப் மிரரை வந்து நான் இதில் வந்து அழகாக ஒட்டிக்கிறேன். அப்புறம் அது வந்து நல்லா த்ரெட்டோடு சேர்ந்து ஒட்டிக்கோ. கொஞ்சம் ட்ரை டைம் தரணும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதுக்கு ஆப்போசிட் வந்து நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணுறேன். பாருங்க, இது கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்த ஒர்க் வந்து பண்ண முடியும். நம்ம இது வந்து ட்ரை ஆகாமல் பண்ணும் போது அது வந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நான் இங்கே பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ இதுக்கு ஆப்போசிட் பண்ணியாச்சுல. இப்போ நான் வந்து இந்த சைடு வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் மீடியமாக தரணும்னா அப்புறம் ரொம்ப அப்பயும் வைக்கக்கூடாது க்ளூவை. ஸோ அதுவும் பார்த்துக்குங்க.
இந்த மிரர்லேயே வந்து நம்ம நிறைய டிசைன் வந்து நம்ம பண்ணலாம். இது நம்ம ஸ்டார்டிங்னால நான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லித்தரேன். போக போக கொஞ்சம் நம்ம வந்து இன்னும் கிராண்டாக இன்னும் அழகாக நம்ம வந்து பண்ணலாம். இப்போ இதுக்கு நேராக வந்து க்ளூ அப்ளை பண்ணுங்கள். நான் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிக் பெயிண்டிங், ரோச்சஸ் கிளாஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்னோடய கிளாஸில் வந்து ஜாயினும் பண்ணிக்கலாம். டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க. என்னுடைய நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன். என் கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபீஸு நீங்கள் வந்து அது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ 4 கார்னர்லையும் நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ நான் இந்த சென்டர் இருக்கு இல்லையா, அதாவது இந்த மிரர் வந்து எண்டிங் முடியுது இல்லையா, அந்த இடத்துல வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ க்ளூ ஸ்டிக் பென் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும். ஏன்னா இது வந்து தனித்தனியாக கையில் எடுத்து நம்ம பண்ணும் போது அது வந்து ஒட்டாது. ஸோ அதான் நீங்கள் பார்த்துக்குங்க. இதை பாருங்கள், அழகாக வந்து ஒட்டிக்கிச்சு. இதே போல் நம்ம வந்து இங்கேயும் ஒட்டணும். இப்போ நான் இங்கே ஒட்டிட்டேன் பாருங்கள். ஸோ இதே போல் வந்து நம்ம இந்த 4 சைடும் வந்து ஒட்டணும். இதுக்கப்புறம் டிசைன் வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இதே போல் நீங்கள் வந்து ஒர்க்கு பண்ணும் போது நீங்கள் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற பேங்கிள்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு நிறைய பேங்கிள்ஸ் வந்து நீங்களே வந்து மேக் பண்ணலாம். ப்ரைடல் பேங்கிள்ஸாகவும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் மேட்சிங் வேணுமோ நீங்கள் வந்து அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு இந்த கலர் வேணும்னா நான் வந்து இது சம்மந்தப்பட்ட கலர் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ட்ரையிங் ஆகணும். பார்த்தீங்களா? ஸோ நம்ம தொட்ட உடனே அது வந்து நம்ம கையில் வந்து ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் வந்து இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். அப்புறம் நம்ம கையில் வந்து ஒட்டாது. இப்போ நான் இதை வந்து ஒட்டிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம ஒட்டியாச்சு இல்லையா. நான் வந்து என்ன பண்ணுறேன், குந்தன் ஸ்டோன் வந்து அதே பிங்க் கலர் எடுத்து நம்ம அந்த மிரர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மிரருக்கு வந்து நடுவில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இதை வந்து ஒட்டிக்கிறேன். நம்ம ஒர்க் பண்ணும் போது என்னென்ன க்ரியேட்டிவிட்டி வரும் அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த பேங்கிள்ஸில் வந்து அழகாக இருப்பலாம். இந்த க்ளூ வந்து நல்லா காஞ்ச பிறகு உங்களுக்கு இது வந்து தெரியாது. அழகாக அந்த மிரர் மட்டுமே தெரியும். ப்ளஸ் வந்து அந்த குந்தன் ஸ்டோனும் நல்லா அழகாக தெரியும். பாருங்கள், சுற்றி வந்து நம்ம வந்து 4 பக்கமாக நான் ஒட்டிட்டேன் நான். இப்போ இதிலே வந்து நம்ம மேலும் வந்து அழகாக டிசைன் நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னா, இப்போ நம்ம இன்னும் இது வந்து க்ரியேட்டிவிட்டியாக நம்ம பண்ணதுக்கு இப்போ நம்ம கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, இது பக்கத்தில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம திலகம் ஷேப்பில் இருக்கிற இந்த கிளிப் ஸ்டோன் இருக்குது கோல்டன் கலர், நான் அதை வந்து இங்கே வந்து ஒட்டிக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து தெரியும். நீங்களும் வந்து ஒர்க் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன டிசைன் பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன், கவனமாக பாருங்கள். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ட்ரை பண்ணினா எனக்கு ஃபோட்டோவாக எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் காத்துன்னு இருக்குது. யார் சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் காத்துனுக்கு. என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு சென்டரில் வந்து நீங்கள் இதே போல் ஒட்டணும். இதே போல் ஒட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டோம். அழகாக இதை வந்து திலகம் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனை வந்து நம்ம ஒட்டிட்டோம். இப்போ என்ன பண்ணோன்னா,
இங்கே பாருங்கள், இப்போ நடுவில் கேப் இருக்குல்ல, அந்த கேப்லலாம் நம்ம இந்த கிளிப் ஸ்டோன் வந்து அழகாக ஒட்டலாம். பிங்க் கலர் கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்டலாம். பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம பெரிய சைஸ் பேங்கிள்னால் அதுக்கேற்றப்ப நம்ம டிசைன் வந்து நம்ம பண்ணலாம். இது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு தான் இது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 சைடும் வந்து இது வந்து ஒட்டிட்டோம். இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். இது மேலே வந்து நம்ம இன்னும் வந்து டெக்கரேட் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வந்து ஷாப்பில் வந்து கிடைக்கிது. ஸோ அது வாங்கிக்கோங்க. அதை வந்து நான் என்ன பண்ணேன், தனித்தனியாக வந்து சிங்கிளாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணினா உங்களுக்கு இப்படி இருக்கும். இப்போ அந்த ஸ்டோனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எங்கே க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து இது வந்து ஒட்டணும். இப்போ நான் கேப் இருக்குது இல்லையா, கிளிப் ஸ்டோன் நடுவில் வந்து கேப் இருக்குது. நான் அங்கே வந்து இந்த ஸ்டோன் வந்து நான் ஒட்டி இருக்கேன். இது நல்லா காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக நல்லா தெரியும். உங்களுக்கு நான் எடுத்த உடனே உங்களுக்கு டஃப்பாக சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியாது. ஸோ நான் வந்து சிம்பிளாக ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் போக போக நம்ம வந்து இந்த சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து இன்னும் கிராண்டாக வந்து எப்படி பண்ணலான்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த சில்க் பேங்கிள்ஸ் டிசைன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.